அன்பான மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சாதாரணமா எப்பவும் போல சொல்லிட்டு போற விஷயமா இது இல்லவே இல்ல. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்க போற 7 மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த 7 விஷயங்களும் உங்க தலைவிதியையே மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்க போகுது. ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. சொல்ல போற இந்த விஷயங்களை அடுத்த 7 நாளைக்கு நீங்க யார்கிட்டயும் வெளியே சொல்லவே கூடாது. உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, சில நேரங்கள் ரொம்ப பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு 4 சந்தோஷத்துல 4 பேர்கிட்ட சொல்லும் போது அந்த காரியம் பாதியிலேயே தடையாடிடும். உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு கண் திருஷ்டிங்கிறது எவ்வளவு சீக்கிரமா பாதிக்கும்னு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. இதை யாருக்கிட்டையும் இப்பவே கவிழ்ந்துக்க வேண்டாம். இப்போதுவாவே மேச்ச ராசிக்காரங்க நீங்க ரொம்ப தைரியமானவங்க. எதையும் நேருக்கு நேரா நின்னு துணிச்சலா சமாளிக்கிற குணம் உங்களுக்கு பிறப்பிலேயே இயல்பாகவே இருக்கு. ஆனா கடந்த சில வருஷங்களாவே நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பல நெருக்கடி, ஒரு பக்கம் கழுத்த நெரிக்கும், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இன்னொரு பக்கம்னு உங்களை ரொம்பவே சோதிச்சிருச்சு. இப்பதான் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கி தவிச்சிருப்பீங்க. அந்த தவிப்புக்கான ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தான் இந்த அடுத்த 48 மணி நேரம். கிரகங்களோட சஞ்சாரம் இப்ப உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்க ராசியில நடக்க போற இந்த கிரக மாற்றங்கள் யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. நான் சொல்ல போற இந்த 7 சம்பவங்கள்ல முதல் சம்பவம் உங்க பொருளாதாரத்தை பத்தினதுதான். எவ்வளவு நாளா யார்கிட்டயோ போய் நின்னு அவசரத்துக்கு கைமாத்தா பணம் கேட்டு பல இடங்கள்ல அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ராஜாவா நிக்க போற நேரம் இது. எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வர்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இப்போ முழுமையா உருவாகி இருக்கு. இது எப்படி நடக்கும், யார் மூலமா அந்த பணம் உங்க கைக்கு வரும்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சம்பவம் இருக்கும். சிலருக்கு பேங்க் லோன் கிடைக்கும், சிலருக்கு வர வேண்டிய பழைய பாக்கி தேடி வரும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கிட்டையும் போய் சந்தோஷத்துல சொல்லிடாதீங்க. உங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுல எந்த தடையும் இல்லாம இருக்கணும்னா அடுத்த 7 நாளைக்கு நீங்க ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கிறது ரொம்பவே அவசியம். 2வது முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் உங்க வேலை சம்பந்தப்பட்டது. ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல மாடு மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம ரொம்ப பெரிய விரக்தியில இருந்திருப்பீங்க. இந்த வேலையே வேணாம், வேற எங்கேயாவது போயிடலாமான்னு கூட பலமுறை மனசுக்குள்ள அழுதிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்த 48 மணி நேரத்துல உங்க மேலதிகாரிகளோட பார்வையில ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு சாதகமா தெரிய போகுது. உங்களை பத்தி தப்பா நினைச்சனுங்க, உங்களை குறை சொல்லிட்டே இருந்தவங்க எல்லாரும் உங்க உண்மையான திறமைய புரிஞ்சுக்க போறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களை தேடி வரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உங்க வேலையில இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோட செயல்படுங்க. யாராவது உங்களை கோபப்படுத்தினா கூட வம்பிழுத்தா கூட பதிலுக்கு கோபப்படாம அமைதியா சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. அந்த அமைதிதான் உங்களுக்கு இப்போ பெரிய வெற்றியை தேடித்தரும். 3வது சம்பவம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தேவையில்லாம பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம எப்ப வாக்குவாதம் பண்ணிட்டே நிம்மதியே இல்லாம இருந்திருப்பீங்க. இந்த நிலைமையில ஒரு பெரிய எதிர்பாராத மாற்றம் வரப்போகுது. உங்க 2 பேர் பிள்ளையும் இருந்த இந்த மனக்கசப்பு இடைவெளி எல்லாம் குறைஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்த அன்பு பல மடங்கு அதிகமாக போகுது. ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக உங்களை திரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் கூட அவங்களாவே அவங்க தப்ப உணர்ந்து உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான முதல் பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லபடியா தொடங்கும். இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமா உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வரப்போகுது. அந்த செய்தி இத்தனை காலமா உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் அப்படியே முழுசா இறக்கி வச்சிடும். 4வது விஷயம் உங்க ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. கடந்த கொஞ்ச நாளா உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு அசதி, கை கால் வலி, சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்குல செலவு பண்ற அளவுக்கு இல்லைனாலும் மனசுக்குள்ள எனக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சோங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த பயம் இனிமே உங்களுக்கு கொஞ்சமும் தேவையே இல்லை. உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போறது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு,
ஒரு புது எனர்ஜி உங்க உடம்புல பரவறத நீங்களே ஆச்சரியமா உணர்வீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள், தேவையில்லாத பயம் எல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு வரப்போகுது. இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல இந்த 7 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க. வெளியில கண்டதையும் சாப்பிடறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வீட்டுல சமைச்ச சுத்தமான உணவை மட்டும் சாப்பிடுறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்க உடம்புக்கு ஒரு கவசமா இருக்கும். 5வது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் என்னன்னா, உங்களை சுத்தி இருக்கிற சில துரோகிகள் பத்தினது. நீங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் நினைச்சு ரொம்ப நெருக்கமா பழகின சில பேரோட உண்மையான சாயம் வெளுக்க போகுது. நம்மளோட ஒரிஜினல் முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. அவங்க உங்களுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள் செஞ்சாங்க, உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட எப்படி எல்லாம் கேவலமா தப்பா பேசினாங்கிறதெல்லாம் ரொம்ப தற்செயலா வேற ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஆதாரத்தோட தெரிய வரும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு முதல்ல தெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். நம்ம உசரா நினைச்ச இவங்களா நமக்கு இப்படி செஞ்சாங்கன்னு உங்க மனசு சுக்குநூறா உடையும், ரொம்ப வலிக்கும். ஆனா இதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் நேரா சண்டை போடவே கூடாது. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்லாம மெதுவா விலகி இருக்கிறதே உங்களுக்கு இப்போ பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். கடவுள் உங்களுக்கு அவங்களோட உண்மையான முகத்தை சரியான நேரத்துல காட்டி கொடுத்து காப்பாத்திட்டாருன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ரொம்ப அமைதியா உங்க அடுத்த வேலையை மட்டும் காருங்க. பழிவாங்கிற எண்ணம் தொழியும் வேணாம். 6வது மிக முக்கியமான சம்பவம் உங்க சொத்து மற்றும் பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்தினது. பல வருஷங்களா உங்களுக்கே சேர வேண்டிய ஒரு நியாயமான சொத்து உங்களை விட்டு கை நழுவி போற நிலைமையில இருந்திருக்கலாம். பங்காளிகள் பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது வழக்குகளோ உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். இதுக்காக வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்சு உங்க செருப்பு தேஞ்சதுதான் மிச்சமா இருந்திருக்கும். இனிமே அந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க முழுசா நம்பிக்கை இழந்து போய் ஒரு விரக்தியான மனநிலையில தான் இப்போ உக்காந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற அந்த மாயாஜாலம் என்னன்னா, அந்த பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வரப்போகுது. எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களே இறங்கி வந்து சமரசத்துக்கு ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க போகுது. இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் சாத்தியமாச்சுன்னு நீங்க நினைச்சு பாக்குற அளவுக்கு அந்த மாற்றம் ரொம்ப வேகமா நடக்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சமும் இருக்கு. இந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு 3வது நபர் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல உதவி செய்ய போறாரு. அவரு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா கூட இருக்க மாட்டாரு. ஆனா கடவுள் மாதிரி சரியான நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. அந்த நபர் சொல்ற ஆலோசனைய மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதை அலட்சியம் செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமா விஷயம் திரும்பும் போது உங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ஜெயிக்க போறோங்கிற ஒரு மிதப்புல வார்த்தையில விட்டுடாதீங்க. எதிரிங்க கூட சில நேரத்துல தங்களோட தப்ப உணர்ந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்கிறத மட்டும் உங்க மனசுல ஆழமா கதியரைச்சுக்கோங்க. இந்த சொத்து உங்க கைக்கு வர்றது மூலமா உங்க சமூக அந்தஸ்து பல மடங்கு உயர போகுது. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. இந்த நேரத்துல உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு கடைனால போக முடியாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த தெய்வம் நேரா வந்து உங்களுக்கு துணை நிக்கிறத நீங்க ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா உணர போறீங்க. வீட்டுல விளக்கு ஏற்றும் போதோ அல்லது நைட்டு தூங்கும் போதோ ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்க உடம்புல ஏற்படும். இதெல்லாம் அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதனால தினமும் காலையிலையும் சாயந்தரமும் வீட்டுல கலராம தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க. தெய்வ குத்தம் இருந்தா கூட அது இந்த நிமிஷத்துல இருந்து விலகி உங்களுக்கு நல்ல காலத்தை மட்டுமே கொடுக்க கூடுது. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியான முறையில இந்த நாட்களை நீங்க கடந்து வரணும். 7வது மிக முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இதுவா தான் இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக அல்லும் பகலும் தூங்காம உழைச்சிருப்பீங்க. அது சொந்த தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல நீங்க புதுசா ஆரம்பிக்க நினைச்ச ஒரு வேலையா இருக்கலாம். இதுல நமக்கு பெரிய லாபம் வருமா, நம்ம வாழ்க்கையே இதுல மாறுமான்னு ஒரு சின்ன தயக்கத்தோடவே அது செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த தொழில இப்ப ஒரு மிகப்பெரிய பணவரவு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனிதரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவர் மூலமா உங்க தொழில் எங்கேயோ போக போகுது. இது சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது.
நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின வியர்வைக்கும் ஆண்டவன் நேரா வந்து கொடுக்கிற ஒரு பெரிய சன்மானம் அப்படின்னு தான் இத சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இது மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும்போது உங்க கூடவே இருக்கிற சிலருக்கு வயிறு எரிய ஆரம்பிக்கும். நேருக்கு நேரா சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஆனா மனசுக்குள்ள எப்படி இவனை கவிழ்க்கலான்னு திட்டம் போடுவாங்க. அதனாலதான் இந்த ஆரம்பத்திலேயே திரும்ப திரும்ப அடிச்சு சொல்றேன், எந்த ஒரு நல்ல விஷயமும் முழுசா நடந்து முடியற வரைக்கும் அதை பத்தி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, அவங்க நினைக்கிற அந்த ஒரு சின்ன பொறாம கூட உங்க பெரிய வளர்ச்சிய அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதனால ரொம்ப அமைதியா உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உங்க வேலையில மட்டும் முழுகிடுங்க. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. உங்க காதுல விழுகிற தேவையில்லாத பேச்சுல அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டு உங்க இலக்க நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாம உங்க குலதெய்வத்தோட அருள் இப்ப உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதனால இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. இந்த 48 மணி நேரத்துல நீங்க ஒரு சின்ன வழிபாடு செஞ்சாகணும். ரொம்ப பெரிய செலவு பண்ற விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒண்ணுதான். உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. எனக்கு கிடைச்சிருக்க இந்த நல்ல வாய்ப்பு எந்த தடங்களும் இல்லாம முழுமையா நடக்கணும்னு கண்ணீர் விட்டு கேளுங்க. அந்த வேண்டுதல் நிச்சயமா பலிக்கும். உங்க கண்ணுல இருந்து வர ஒவ்வொரு புலி கண்ணீருக்கும் அந்த தெய்வம் கண்டிப்பா பதில் சொல்லும். இது நடக்கிறப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏதோ ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த உணர்வு தான் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கறதுக்கான முதல் அறிகுறி. அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவான மனநிலையோட நம்பிக்கையா இருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 7 விஷயங்களும் அடுத்த 48 மணி நேரத்துல ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்க போகுது. மேச ராசிக்காரங்களான உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ ரொம்பவே வலிமையா இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு நாள் உங்களை வாட்டி வதச்ச அந்த இருண்ட காலமெல்லாம் விலகி இப்போ ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுது. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். யாராவது தப்பா பேசினா உடனே பொங்கி எழுந்திடுவீங்க. ஆனா இந்த அடுத்த சில நாட்களுக்கு நீங்க அந்த கோபத்தை முழுசா ஓரம் கட்டி வைக்கணும். ஏன்னா உங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவே சில பேர் உங்களை வம்பிழுக்க பாப்பாங்க. உங்களை கோபப்படுத்தி நீங்க ஏதாவது தப்பா பேசி அந்த வாய்ப்பை உங்ககிட்ட இருந்து பறிக்க நினைப்பாங்க. அதனால யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்காத மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டே இருங்க. உங்க மனம்தான் இப்போதைக்கு உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. அப்பகளா தூங்காம நம்ம வாழ்க்கை எப்போ மாறும், நமக்காக ஒரு நல்ல வழி எப்போ பிறக்கும்னு நீங்க விட்ட பெருமூச்சுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்க போகுது. ஆனா கடவுள் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் போது கூடவே ஒரு சின்ன சோதனையும் வைப்பாரு. இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் வரலாம். ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும்போது இதை நம்மளால செய்ய முடியுமா, ஒருவேளை தோத்து போயிடுவோமோ என்கிற பயம் உங்க மனசுல எட்டி பார்க்கும். அந்த பயத்துக்கு மட்டும் கொஞ்சமும் இடம் கொடுத்துறாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசாத்தியமான தைரியத்தை வெளியே கொண்டு வாங்க. நீங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறத உலகத்துக்கு காத்துற நேரம் இது. அந்த வாய்ப்பை முழு மனப்போட ஏத்துக்கிட்டு உங்க முழு உழைப்பையும் அதுல போடுங்க. வெற்றி தானா உங்களை தேடி வரும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க சொல்லி ஆகணும். உங்க சுத்து வட்டாரத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிற சில பேரை நீங்க இப்ப அடையாளம் கண்டுக்க போறீங்க. அவங்க இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு கூலி பறிச்சிருக்கலாம். அது இப்போ உங்களுக்கு வெளிப்படையா தெரிய வரும்போது உங்க மனசு உங்களே காயப்படும். அவங்க இவ்வளவு நம்பினோமே நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு கண்ணீர் விடுவீங்க. ஆனா அந்த கண்ணீர் அவங்களுக்காக சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல வேளை கடவுள் அவங்களோட உண்மையான முகத்தை இப்பவாவது காட்டினாவே என்ன நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். எந்த சத்தமும் இல்லால அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுங்க. அவங்கள பத்தி யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜவாட்டை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாதையில உங்க கவனத்தை சிதற விடாம நேரா பார்த்து நடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்துல இருக்கு. மேச ராசிக்காரர்களான உங்களுக்கு இயல்பாகவே ஒரு மிகப்பெரிய குணம் உண்டு. யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே முதல் ஆளா ஓடி போய் உதவி செய்வீங்க. உங்களை நம்பி வந்தவங்களை எக்காரணம் கொண்டும் கைவிடவே மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பண நெருக்கடின்னு வரும்போது உதவி செய்ய ஒரு ஆள் கூட பக்கத்துல இருக்க மாட்டாங்க.
இத நினைச்சு பல நாள் நீங்க தனிமையில அழுது புலம்பி இருப்பீங்க. இந்த நிலைமை இனிமே அடியோடு மாறப்போகுது. அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க செய்யாத ஒரு உதவிக்காக, முன்னெப்போரோ செஞ்ச ஒரு புண்ணிய காரியத்துக்காக யாரோ ஒருத்தர் தேடி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போறார். அது பணமா இருக்கலாம், இல்ல உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு நல்ல செய்தியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் நடக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்க கண்கள்ல இருந்து சந்தோஷத்துல கண்ணீர் வரும். இத்தனை நாளா நாள்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு உங்க மனசு முழுமையா நம்ப ஆரம்பிக்கும். அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையோட திசையே வேற மாதிரி ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல பதிய வச்சுக்கணும். உங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா ஒரு பெரிய மனக்கசப்பு இருந்துட்டே இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளேயோ இல்ல ரொம்ப நெருங்கின சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ முகத்துக்கு முகம் கொடுத்து பேசாத அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஒரு சின்ன வார்த்தை தகராறு பெரிய பகையா மாறி உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். ஆனா இந்த 7 நாட்களுக்குள்ள அந்த பனிப்போர் முடிவுக்கு வரப்போகுது. நீங்க துளியும் எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை விட்டு விலகி போனவங்க அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்க பழைய கோபத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க. ஏன்னா இந்த உறவுகள் மீண்டும் ஒண்ணு சேர்றது மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குடும்ப ஒற்றுமை தான் உங்களுக்கு இனிமே வரப்போற பெரிய வெற்றிகளுக்கு ஒரு ஆணிவேரா இருக்க போகுது. அதனால கொஞ்சம் நெருங்கி போய் பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறத அது மட்டும் யோசிங்க. அதே போல உங்க தொழில்முறை விஷயத்துல நீங்க ரொம்ப நாளா ஒரு பெரிய முடிவை எடுக்க தயங்கிட்டே இருந்திருப்பீங்க. இத செஞ்சா சரியா வருமா இல்ல நஷ்டமாகிடுமான்னு பல நாள் ராத்திரியில தூங்காம யோசிச்சிருப்பீங்க. பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்காம குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. அது தயக்கத்தை எல்லாம் தூக்கி போடுற நேரம் இது. உங்க குலதெய்வம் உங்களுக்கு அரணாக துணையா நிக்கிற இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு 100% வெற்றியை மட்டுமே தேடித்தோம். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஆனா நான் ஆரம்பத்திலேயே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி காரியம் முழுசா கை கூடி வர்ற வரைக்கும் வெளியில யாருக்கிட்டையும் உங்க திட்டம்ல தத்தி ஒரு வார்த்தை கூட வாய் பிறந்துடாதீங்க. ரொம்ப அமைதியாயிருங்க. உங்க வெற்றிய இந்த உலகம் தானா பார்த்து ஆச்சரியப்படப்போம். உங்க உழைப்ப மட்டும் யாருக்கும் தெரியாம முழுமையா போட்டுக்கிட்டே இருங்க. இந்த 48 மணி நேரமும் முழுசா உங்களுக்கானது. உங்க தலைவிதியை நீங்களே மாத்தி எழுதுறதுக்கான ஒரு பொன்னான நேரம். இத சரியா பயன்படுத்திக்கிட்டா இனிமே உங்களை அசைச்சுக்க ஆளே கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேசராசினியர்களே, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க. உங்க மனசு ரொம்பவே சுத்தமானது. ஆனா உங்களை சுத்தி சில பேர் கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு எதிரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த அடுத்த 48 மணி நேரத்துல உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே தானா பின்வாங்குற ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க அவங்களாவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இத பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு நாளா நமக்கு குடைச்சல் கொடுத்தவங்களா இவங்கன்னு நீங்க வியந்து போற அளவுக்கு அவங்க உங்ககிட்ட ரொம்ப பணிவா நடந்துப்பாங்க. ஆனா இதுக்காக நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட உதாசீனமா நடந்துக்க கூடாது. அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்க நிரூபிக்கணும். உங்க அமைதிதான் அந்த இடத்துல உங்களுக்கான மிகப்பெரிய மரியாதையை தேடி தரப்போகுது. அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க செலவுகள் பத்தி. இத்தனை நாளா வரவு எத்தனா செலவு பத்தனாங்கிற கதையாதான் உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். சம்பாதிக்கிற பணம் என்ன எந்த போதுனே தெரியாம மருத்துவ செலவு, வண்டி ரிப்பேர்னு ஏதோ ஒரு ரூபத்துல வீண் செலவுகள் ஆகிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் செலவும் உங்களுக்கு வராது. உங்க கையில பணம் நிரந்தரமா தங்கறதுக்கான ஒரு யோகம் இப்போ முழுமையா கூடி வந்திருக்கு. வீண் செலவுகள் எல்லாம் குறைஞ்சு வீட்டுல சுப செலவுகள் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறதோ இல்ல அவங்க எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல சேமிப்பை தொடங்குறதோ இந்த 7 நாட்களுக்குள்ள ரொம்ப சுமூகமா நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நாமளும் நம்ம குடும்பத்துக்காக எதையோ சாதிச்சிட்டோங்கிற ஒரு பெருமை உங்க முகத்துல அப்பட்டமா தெரியும். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமா இருக்கிறதால நீங்க எதை பட்டாலும் அது பொண்ணாக போகுது. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ரகசியத்தை நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைய மத்தவங்க முழுசா புரிஞ்சுக்கிற நேரம் இது. உங்க மேல வீண்பழி போட்டவங்க முன்னாடி நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கப்படுவீங்க. ரொம்ப வருஷமா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற பஞ்சாயத்துல ஒரு நல்ல தீர்ப்பு எங்க பக்கம் வரப்போகுது. அதனால
நீங்க இவ்வளவு நாளா அனுபவிச்ச மன உளைச்சல் எல்லாமே பனி மாதிரி விலகிடும். அதனால நீங்க எந்த கவலையும் இல்லாம உங்க குலதெய்வத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இனிமே வர்ற காலத்துல உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்துல ஆளே கிடையாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிதான் போக போகுது. அதனால முழு தைரியத்தோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. மேசராசி சொந்தங்களே, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து பாத்துக்கிட்டு இருந்த இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த 48 மணி நேரத்துல ஒரு முடிவுக்கு வர போறது. அது வெளியூர் அல்லது வேற தேசம் சம்பந்தப்பட்ட ஒரு பயணமா இருக்கலாம். ரொம்ப நாளா அந்த பயணத்துக்கான முறையான அனுமதி கிடைக்காமலோ இல்ல போக வேண்டிய இடத்துல வேலையில ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டோ உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு உங்களுக்கான வழிகள் ரொம்ப தெளிவா திறக்க போகுது. இந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்ல அமைய போகுது. அங்க போறது மூலமா உங்க பொருளாதார நிலைமை மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட மொத்த வாழ்க்கை தரமும் பல மடங்கு உயரப்போகுது. ஆனா இந்த இடத்துலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பயணம் உறுதியாகிற வரைக்கும் அதற்கான முழுமையான தகவல் உங்க கைக்கு வர வரைக்கும் தயவு செஞ்சு எந்த ஒரு நண்பர்கள் கிட்டையும் இத பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க சந்தோஷத்தை இப்போதைக்கு உங்க மனசுக்குள்ளேயே பூட்டிவிங்க. அடுத்ததா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. உங்க பிள்ளைங்க சரியா படிக்கலையே, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையலையேன்னு ரொம்ப நாளா வயிறு எரிஞ்சு அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வாழ்க்கை என்னவாக போகுதோங்கிற பயம் ஒவ்வொரு நாளும் உங்களை தூங்கரிடால செஞ்சிருக்கும். அந்த கவலை இனிமே உங்களுக்கு துளியும் வேண்டாம். இந்த 7 நாட்களுக்குள்ள உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போக போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது. நம்ம பிள்ளைங்கள இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. அந்த அளவுக்கு குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் இப்ப உங்க வாரிசுகளுக்கு கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கு. யாரு உண்மையா பழகுறாங்க, யாரு காரியத்துக்காக கூடவே இருக்காங்கங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் நடக்க போகுது. இவ்வளவு நாள் சாமி கும்பிட்டும் நமக்கு எந்த நல்லதும் நடக்கலையேங்கிற கோவத்துல கடவுள் மேலேயே ஒரு பெரிய விரக்தியில இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ நடக்க போற அடுக்கடுத்த நல்ல விஷயங்களை பார்க்கும்போது கடவுள் நம்மளை கைவிடல, சரியான நேரத்துல நமக்கு பெரிய நன்மையை செய்யத்தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காருன்னு நீங்க முழுசா நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த இருட்டு முழுசா இலகி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. எப்பவும் போல ரொம்ப எளிமையா இருங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உங்க நல்ல மனசுக்கு இனிமே வரப்போற காலம் எல்லாமே வசந்த காலம்தான். நேச ராசிக்காரரே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க மனசுல இங்க ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இவ்வளவு நாளா ஒரு இருட்டு அறையில அடைப்பட்டு கிடந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். எந்த பக்கம் போனாலும் தடையா இருக்கே, என்ன செஞ்சாலும் தோல்வியா முடியுதேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த தடைகள்லாம் தானா விலகிறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம் உங்க மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். யாரை பார்த்தாலும் கோபப்படாம ரொம்ப அன்பா பேச ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாம் சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறதால நடக்கிற மாயாஜாலம் இது. அதனால இந்த நேரத்துல உங்களை தேடி வர்ற எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் அலட்சியம் செய்யாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம். ரொம்ப நாளா உங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்க கிட்ட நீங்க சரியா முகம் கொடுத்து பேசாம இருந்திருக்கலாம். வேலை பழு காரணமாவோ இல்ல வேற ஏதாவது மனக்கசப்புனாலேயோ அவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா இந்த 7 நாட்களுக்குள்ள அவங்க கிட்ட போய் மனசு விட்டு பேசுங்க. அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க மனசார கொடுக்கற அந்த ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தோஷங்களையும் அப்படியே சுட்டரிச்சிடும். அதே மாதிரி உங்க முன்னோர்களுக்கும் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சிடுங்க. குலதெய்வ வழிபாட்டோடு சேர்த்து பித்ருக்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் போது உங்களை அசைக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. பணம் காசு தேடி அலையிறத கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த மாதிரி ஆத்மார்த்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தேடி தரப்போறது. நான் சொல்ல நினைக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க பொறுமை பத்தினது.
வெற்றி ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நமக்குள்ள ஒரு அவசரம் வந்துடும். எப்படியாவது அதை உடனே அடைஞ்சிடணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த அவசரம் தான் பல நேரங்கள்ல ஆதத்தான் முடிஞ்சிரும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 48 மணி நேரமும் அடுத்த 7 நாளும் நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். வாய் மூடி மணியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யாரு உங்களை சீண்டினாலும், அவங்க உங்களை வேணும்னே கோபப்படுத்த நினைச்சாலும் நீங்க உங்க கண்ணையில விழுந்துராதீங்க. அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. உங்க வெற்றி முழுமையா உங்க கைக்கு வர வரைக்கும், இந்த உலகத்துக்கே நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு தெரிய வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். உங்க நல்ல மனசுக்கும் நீங்க இத்தனை காலமா செஞ்சதான தர்மத்துக்கும் கடவுள் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறாரு. அதை முழுமையா அனுபவிக்க தயாரா இருங்க. மேசராசி சொந்தங்களே, இதுல இன்னொரு முக்கியமான சூட்சுமம் இருக்கு. உங்களுக்கு வரப்போற இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி தெரிஞ்ச உடனே உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு கண்ணீர் வந்துடும். குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியிலேயே உங்க மேல ஒரு பெரிய பொறாமை பார்வை விழும். அதனால இந்த 7 நாட்களுக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய என்ன விடும், பண குடுக்கல் வாங்கல். உங்க கைக்கு ஒரு பெரிய பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இது வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் திடீர்னு ரொம்ப பாசமா நிப்பாங்க. எனக்கு ஒரு அவசரம், ஒரு 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி உங்ககிட்ட கைமாத்து கேட்பாங்க. ஆனா தயவு செஞ்சு இந்த 7 நாளைக்குள்ள யாருக்கும் 1 ரூபா கூட கடனா கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே மத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு சமம். அப்புறம் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. கடைசியில பகையாதான் போய் முடியும். அதனால யாரு எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லைன்னு ரொம்ப நாசூக்கா சொல்லி தட்டி கழிச்சிடுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வர போற இந்த பெரிய மாற்றத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த 48 மணி நேரத்துல நீங்க செய்ய போற எந்த ஒரு சின்ன காரியமும் உங்க அடுத்த 20 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்க போறது. அதனால வீண் விவாதங்கள்ல தலைவிடவே கூடாது. முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரங்க கூடயோ இல்ல தெருவுல போறவங்க கூடயோ தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க உங்களை சீண்டி பார்த்தாலும் நீங்க உங்க நிதானத்தை இழக்கவே கூடாது. உங்க வீட்டுல எப்பவும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல நல்ல வாசனை வர மாதிரி சாம்பிராணி போடுங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளையும் வெளியே துரத்திட்டு ஒரு பெரிய நல்ல சக்தியை உள்ள கொண்டு வரும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வெற்றிய எந்த தடங்களும் இல்லாம முழுமையா உங்க கைக்கு கொண்டு சேர்க்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைக்க வேண்டியது மட்டும் தான். 100 மேச ராசி சொந்தங்களே, இந்த பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சும்மா சாதாரணமா கிடைச்சிடல. நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம்தான் இப்போ இந்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய பலனா உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வரைச்ச அந்த கஷ்ட காலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் உங்க வாழ்க்கையில இந்த 7 அதிர்ச்சி சம்பவங்கள் மூலமா ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போறது. ஆனா இந்த வெளிச்சம் நிலைச்சு நிக்கணும்னா உங்க பழக்க வழக்கங்கள்ல நீங்க சில மாற்றங்களை கொண்டு வந்தே ஆகணும். குறிப்பா உங்க உணவு பழக்கத்துல இந்த 7 நாட்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான உணவுகளை மட்டும் வீட்டிலேயே சமைச்சு எடுத்துக்கோங்க. இது உங்க உடம்புல ஒரு பெரிய நேர்மறையான அதிர்வலையை உருவாக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா இருக்கணும்னா உங்க உடம்பும் மனசும் ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாம இந்த 48 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு வெளியில வானத்தை பார்த்து மனசார கும்பிடுங்க. இயற்கை தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய துணையா நிக்க போகுது. இயற்கையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கடையும் இல்லாத நீங்க நினைச்சது நடக்கும். அந்த மாதிரி கும்பிடும் போது உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகளையும் அப்படியே மனசார வெளியில கொட்டிடுங்க. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு முழு நம்பிக்கையோட கேளுங்க. அது நம்பிக்கை தான் உங்களுக்கான அடுத்த கதவை திறக்க போறது. உங்களுக்காக கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல வேலை செஞ்சு உங்க வெற்றிய ரொம்ப சுலபமா உங்க கையில கொண்டு கொடுக்க போறாரு. இத நீங்க ரொம்ப சீக்கிரமாவே கண்கூடா பார்க்க போறீங்க. இந்த நேரத்துல உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். அது ரொம்ப சுலபம். நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய போறேன்னு அவங்ககிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பாருங்க. உடனே அவங்க முகத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அதை செய்யாத, அதுல நிறைய கஷ்டம் இருக்கு, உன்னால முடியாதுன்னு சொல்லி உங்களை ரொம்ப பயமுறுத்துவாங்க. உங்களை எப்படியாவது தடுத்து முடக்கி போடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு எந்த சத்தமும் இல்லன்னா அவங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரமா விலகி நின்னுடுங்க. மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் ரொம்ப தைரியமா செய்யுங்க.
உங்க குலதெய்வம் உங்க பின்னாடி நிழல் மாதிரி நின்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது எந்த ஒரு தீய எண்ணம் கொண்டவங்களாலையும் உங்களை நெருங்க கூட முடியாது. நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போற நேரம் இது. அதனால யாருக்காகவும் எந்த இடத்துலயும் பயந்து பின்வாங்காதீங்க. மேசராசி என்பர்களே, இவ்வளவு தூரம் நீங்க கடந்து வந்த காதையில பட்ட வலிகள் கொஞ்ச நஞ்சனல்ல. சொந்த பந்தங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன நேரங்கள், உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு தனிமையில விட்ட கண்ணீர், இது அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய பதில் கிடைக்க போற நேரம்தான் இந்த 48 மணி நேரம். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா உங்க நல்ல மனசை பல பேர் தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. உங்க குலதெய்வம் நேரா வந்து உங்க முன்னாடி ஒரு பெரிய கேடயமாக நிக்க போகுது. உங்களை நெருங்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் துரோகமும் உங்களை தொடர்றதுக்கு முன்னாடியே தவிடுபொடியாகிடும். அளவுக்கு உங்களுக்கான பாதுகாப்பு இப்போ பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இது மேல நீங்க ரொம்ப நிம்மதியா மூச்சு விடலாம். இத்தனை வருஷமா உங்க முதுகுல சுமந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய ஆஸ்வாசம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா உங்க வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கணும்னு நினைச்சு அது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒருவேளை அது உங்க கல்யாணமா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களோட கல்யாணமா இருக்கலாம், இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற உங்க வாழ்நாள் கனவா கூட இருக்கலாம். இந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான முதல் படி இந்த 48 மணி நேரத்துல தொடங்க போறது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தேடி வரப்போகுது. இது நடக்கும்போது உங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு உதவி செய்ய முன்வராதப்போ முகம் தெரியாத ஒருத்தர் எப்படி நமக்கு இப்படி ஒரு பெரிய உதவியை செய்யறாருன்னு நீங்க வியந்து போவீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க செஞ்சதான தர்மங்கள் தான். நீங்க எப்பவோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மலை அளவு நன்மையா திரும்பி வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். இந்த 7 நாட்களுக்கு நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். உங்க வேலை செய்யும் இடத்துல சில பேர் வேணும்னே உங்களை சீண்டி பாப்பாங்க. உங்களை கோபப்படுத்தி உங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சு அதை வச்சு உங்களை அசிங்கப்படுத்தணும்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த வலையில கொஞ்சம் கூட விழுந்துடக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற இந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி உங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிட்ட கூட சொல்லிடாதீங்க. இல்லைன்னா நரிச மனசு ரொம்ப விசித்திரமானது. நாம கஷ்டப்படும் போது கரிதாபப்படுறவங்க நாம திடீர்னு முன்னுக்கு வரும்போது அதை ஏத்துக்க முடியாம பொறாமப்படுவாங்க. அந்த பொறாம பார்வை உங்க வளர்ச்சியை படுத்து நிறுத்திடும். அதனால உங்க வெற்றியை இந்த உலகம் தானா பார்த்து ஆச்சரியப்படுற வரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியா எந்த சத்தமும் இல்லாம சாதிச்சுக்கிட்டே இருங்க. மேசராசி நேர்களே, இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பெரிய அதிசயத்தை பத்தி நினைச்சா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாளா ஒரு இருண்ட குறைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி எப்போ வெளியே வருவோன்னு தெரியாம ஒரு பெரிய தவிப்புல இருந்திருப்பீங்க. அந்த தவிப்புக்கு இப்ப ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறாரு உங்க குலதெய்வம். உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அப்பவும் எதிர்மறையா யோசிச்சு உங்க மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கும். இனிமே அப்படி இருக்காது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா ரொம்ப உறுதியா இருக்க போறது. உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க இவங்க என்னத்தை சாதிக்க போறான்னு உதாசீனப்படுத்தினவங்க உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போறாங்க. இது வெறும் வார்த்தைக்காக சொல்றது இல்ல. கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பொருளாதாரத்துல வரப்போற ஒரு பெரிய ஏற்றம். இத்தனை நாளா ஒரு சின்ன உதவிக்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்க்கிற நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாற போறது. உங்க கைக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேர போகுது. அது எப்படி வரும்னு நீங்களே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான வழியில வரும். ஒருவேளை நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது செஞ்ச உதவியோட பலனா இது இருக்கலாம். இல்ல உங்க மூதாதையர்கள் செஞ்சு வச்ச புண்ணியமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த பணம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வா அமைய போகுது. கடன்காரங்க பெல்ல புறையும், வீட்டுல நிம்மதி பிறக்கும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க பேச்சுலதான். பணம் வந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல ரொம்ப பெருமையா யார்கிட்டயும் பேசாதீங்க. அமைதியா உங்க தேவைகளை மட்டும் செஞ்சு முடிங்க. அந்த அமைதி தான் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள கொண்டு வரும்.
இந்த 48 மணி நேரத்துல உங்க ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா உடம்புல இருந்த அசதி, ஒரு சின்ன வேலையை செஞ்சா கூட ரொம்ப சோர்வா இருக்கிற நிலைமை எல்லாம் மாறி ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள வரப்போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய புத்துணர்ச்சியோட எந்திரிப்பீங்க. உங்க மனத்துக்குள்ள இருந்த பயம் எல்லாம் விலகி ஒரு பெரிய தைரியம் வரப்போகுது. எது நடந்தாலும் பாத்துக்கலாம் என்கிற ஒரு துணிச்சல் உங்களுக்குள்ள தானா வரும். இந்த துணிச்சல் தான் இனிமே நீங்க சாதிக்க போற பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஒரு ஆணிவேரா இருக்க போகுது. அதனால எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்கும் உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க. எப்பவும் நல்லதையே நினைங்க. உங்களுக்கு இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. முக்கியமா உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க இழந்த மரியாதையை திரும்பவும் பெறப்போற நேரம் இது. எப்பவும் உங்களை புற சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது. ஆனா அவங்க கிட்ட போய் உங்க கோபத்தை காட்டாதீங்க. அவங்க செஞ்ச தப்ப அவங்களே உணர்ந்து உங்ககிட்ட வருவாங்க. அந்த நேரத்துல அவங்கள பெருந்தன்மையா ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வேணும். உங்க பொறுமைக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கும் இப்போ பலன் கிடைக்க போறது. அதனால எந்த கவலையும் இல்லாம உங்க குலதெய்வத்தை முழுமையா நம்பி உங்க அடுத்தடுத்த வேலைகளை ரொம்ப தைரியமா செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போ தொடங்கிடுச்சு. மேசராசி நேயர்களே, இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச ஒவ்வொரு துயரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இப்போ ரொம்பவே நெருங்கிறதுடுச்சு. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க மன அமைதி சம்பந்தப்பட்டது. இவ்வளவு நாளா ராத்திரியில படுத்தா தூக்கனே வந்திருக்காது. மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள், நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற பயம் உங்களை ரொம்பவே வாழ்க்கை வதைச்சிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு பயம் உங்க மனசுல எட்டி பார்க்கவே பார்க்காது. உங்க மூளைக்குள்ள இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே காணாம போய் ஒரு பெரிய தெளிவு பிறக்க போறது. படுத்த உடனே ரொம்ப நிம்மதியான ஒரு ஆழமான தூக்கம் உங்களுக்கு வர போறது. அந்த நிம்மதியான தூக்கம் தான் உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய சக்தியை உருவாக்க போகுது. அடுத்த நாள் காலையில நீங்க எந்திரிக்கும் போது இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் உங்க மனசுக்குள்ள காணா வந்து உட்கார்ந்துக்கும். உங்களை சுத்தி இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி பனி மாதிரி விலகி போகுதுன்னு நீங்களே பார்த்து ரொம்பவே வியந்து போவீங்க. உங்களுக்கு நேரா நின்னு சவால் விட்டவங்க எல்லாம் இப்போ உங்க நிழலை பார்த்தாலே பயந்து ஒதுங்குற அளவுக்கு உங்க கிரக நிலை ரொம்பவே வலிமையா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற இந்த பெரிய வெற்றியை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட கர்வம் கொண்டுடக்கூடாது. நாம தான் பெரிய ஆள் என்கிற எண்ணம் மட்டும் உங்க மனசுல வந்துடவே கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு நீங்க போனாலும் அந்த அளவுக்கு ரொம்ப பணிவா இருக்க பழகுங்க. உங்க பணிவு உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வெற்றியை வாழ்நாள் முழுக்க உங்களை விட்டு போகாம நிரந்தரமா காப்பாத்த போகுது. யாரு உதவி கேட்காலும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு செய்யுங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா யாருக்கும் கடனை கொடுக்காம தவிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வம் உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்து உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 7 நாட்கள்ல உங்க வீட்டுல ஒரு சின்ன பூஜை செஞ்சு அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. ரொம்ப பெரிய அளவுல செலவு செஞ்சு செய்யணும்னு அவசியம் இல்ல. மனசார ஒரு விளக்கு ஏத்தி வச்சு ஒரு கைப்பிடி பூ வச்சு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு கண்ணீர் நல்க வேண்டிக்கோங்க. நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நேரா அந்த தெய்வத்தோட காதத்துல போய் சேரும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. அதனால இனிமே பழச நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ முழுமையா தொடங்கிடுச்சு. அந்த முழு சந்தோஷத்தோட அனுபவிக்க மட்டும் தயாராயிருங்க. மேசராசி சொந்தங்களே, இந்த 48 மணி நேரத்துல நீங்க இன்னும் ஒரு பெரிய அதிசயத்தையும் பார்க்க போறீங்க. நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லதுதானே நினைக்கிறோம், அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கஷ்டம்னு நினைச்சு நீங்க கனியா உட்காந்து எழுதிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல விழுந்த அந்த கொடிய கண் திருஷ்டி தான். நீங்க நல்லா உடுத்திட்டு வெளியே போனாலோ இல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசினாலோ உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு வயிறு எரியும். அந்த வயிற்றுச்சல் தான் இவ்வளவு நாளா உங்களை முன்னுக்கு வரவிடாம ஒரு பெரிய ஆறு மாதிரி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வையினால அந்த திருஷ்டியெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு செதற போறது. உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த பீடையெல்லாம் முழுசா விலகி உங்க முகம் இப்போ ஒரு பெரிய பேஜஸோட ஜொலிக்க போறது. நீங்க வெளியில போகும்போது உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் ஈர்ப்பும் தானா வரப்போகுது.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசாத்தியமான திறமைய வெளியே உலகத்துக்கு காட்டுற நேரம் இப்ப வந்துடுச்சு. இவ்வளவு நாளா உங்களுக்கு வாய்ப்புகள் வாசல் வரைக்கும் தட்டிட்டு திடீர்னு கை நழுவி போயிருக்கும். என்னடா இது அதிர்ஷ்டம் இப்படி போயிடுச்சுன்னு ரொம்ப விரக்தியில இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. உங்க கைக்கு வர வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயமும், அது எவ்வளவு பெரிய ஆட்கள் தடுத்தாலும் சரி, எந்த தடைகள் வந்தாலும் சரி, அது உங்களை சேர்ந்தே தீரும். உங்க உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போறது. உங்களை பார்த்து ஒரு காலத்துல ஏளனமா சிரிச்சவங்கலாம் இப்போ உங்களை பார்த்து மலைச்சு போய் நிக்க போறாங்க. ஆனா இது நடக்கிறப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க பொறுமைதான். வெற்றி கிடைக்கும் போது பல பேருக்கு தலைக்கணம் வந்துடும். ஆனா மேச ராசிக்காரர்களான உங்களுக்கு அது வரவே கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் வளர்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா தலை குனிஞ்சு உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ரொம்ப நாளா இருந்த இறுக்கமான சூழ்நிலை இப்போ முழுசா மாறப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் காணாம போய் ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க பிள்ளைங்க முகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சிய பார்க்க போறீங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க நினைச்சு வச்சிருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேரும் போது கிடைக்கிற அந்த ஒரு பலம் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அதனால நீங்க எப்பவும் போல நேர்மையா உங்க உழைப்ப மட்டும் நம்பி முன்னாடி போயிட்டேனுங்க. உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல விஷயங்களை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா உங்க மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கிட்டு உங்க வெற்றி பயணத்தை தொடர்ந்துகிட்டேனுங்க. மேசராசி சொந்தங்களே, இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த 7 மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்களும் உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்த போகுதுன்னு நீங்களே கூடிய சீக்கிரம் உணர போறீங்க. இவ்வளவு நாளா நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், வறுமை எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து இந்த 7 விஷயங்களையும் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிக்க போறது. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து திரும்ப திரும்ப சொன்ன அந்த ஒரு முக்கியமான நிபந்தனையை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. அடுத்த 7 நாட்களுக்கு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை பத்தி, உங்க கைக்கு வரப்போற பணத்தை பத்தி வெளியில யாருகிட்டையும், குறிப்பா உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. உங்க வெற்றி முழுமையா உங்க கைக்கு வர வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா மனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முழு நம்பிக்கையோட நாளைக்கு விடியற காலை பொழுதை எதிர்கொள்ளுங்க. குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான வெற்றி உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்களை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தை யாராலையும் முடியாது. உங்க நல்ல மனசுக்கும் நீங்க செஞ்சதால தர்மத்துக்கும் கடவுள் நேரா கொடுக்கற இந்த பெரிய பரிசை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்க வீட்டுல எப்பவும் சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும். உங்க குடும்பம் சுபிட்சமா இருக்கணும்னு நான் மனசார இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த நல்ல நேரத்தை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில பெரிய பெரிய உயரங்களை தொடுங்க. உங்களுக்கு நடக்க போற இந்த மாற்றங்களை பத்தி நினைச்சு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கிறத கீழே உங்க வார்த்தைகள் மூலமா கண்டிப்பா பதிவு செய்யுங்க. அது மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்க உறவினர்கள், நண்பர்கள் யாருக்காவது இந்த தகவல்கள் பயன்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நம்ம காணொலிகளை தொடர்ந்து காத்து உங்க ஆதரவை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த 48 மணி நேரம் ஒரு பொற்காலமா மாறப்போகுது. அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில நிறைய வசந்தங்கள் வீசட்டும். குலதெய்வத்தோட அவள் எப்பவும் உங்களுக்கு அரணா இருந்து உங்களை காக்கட்டும். எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.